நெல்லை சேரன் மகாதேவியில் பள்ளி மாணவனுக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் குறித்து மாவட்ட காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. பள்ளி மாணவர்களுக்கிடையே நண்பர்களுடன் பேசுவது தொடர்பாக ஏற்பட்ட வாய் தகராறின் தொடர்ச்சியாக மோதல் ஏற்பட்டதாகவும், குறிப்பிட்ட இரு சமூகத்தைச் சார்ந்த நபர்களுக்கு இடையே நடைபெற்ற தாக்குதல் என்று தவறாக சித்தரித்து தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் மாவட்ட காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்தில் பல சமூகத்தைச் சார்ந்த நபர்கள் ஈடுபட்டுள்ளதாகவும், சமூக ரீதியான முன்விரோதத்தில் இச்சம்பவம் நடைபெறவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. பள்ளியில் மாணவர்களிடையே நடைபெற்ற தகராறில் மாணவர்கள் முதிர்ச்சியின்மை காரணமாக உணர்ச்சி வசப்பட்டு இதுபோன்ற தாக்குதலில் ஈடுபட்டுள்ளதாகவும், எனவே உண்மை நிலவரம் அறியாமல் உண்மைக்கு புறம்பான தகவல்களை சமூக வலைதளங்களில் பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது சட்டவிரோதமாகும். சமூக வலைதளங்களில் குழப்பத்தினை உருவாக்கும் வகையில் செயல்படும் இத்தகைய நபர்கள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அனைத்து பள்ளி வளாகங்களில் மாணவர்களுக்கு இடையிலான அமைதி மற்றும் ஒற்றுமை நிலவ உறுதிப்பட நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. இந்தியர்களின் வாக்களிக்கும் உரிமையை பாதுகாக்க வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதம் நடத்துவது அவசியம் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் உள்ள முறைகேடு மற்றும் வாக்கு திருட்டு குறித்து விவாதிக்க தங்களுக்கு அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் சிறுபான்மை வாக்குகள், பட்டியலின மக்களின் வாக்குகள், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட தொழிலாளர்களின் வாக்குகள் மற்றும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வாக்குகள் குறைக்க எனவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் 2 மசோதாக்கள் விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டன. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. பிற்பகல் 2 மணிக்கு இரு அவைகளும் கூடியபோது இதே விவகாரத்தை முன்வைத்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. அப்போது மக்களவையில் வணிக கப்பல் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு எதிர்க்கட்சிகளின் அமளி தொடர்ந்ததால் மசோதா விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் மாநிலங்களவையில் கடல்வழி சரக்குகள் மசோதாவும் எதிர்க்கட்சிகளின் அமளியால் விவாதமின்றி குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. பீகார் வாக்காளர் இறுதி வரைவு பட்டியலில் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரத்தில் வரும் சனிக்கிழமைக்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் முன்வைத்த முறையீட்டை ஏற்ற உச்சநீதிமன்றம் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரத்தில் இறந்தவர்கள், நிரந்தரமாக புலம்பெயர்ந்தவர்கள் விவரம் வழங்கப்படவில்லை என்ற புகார் குறித்து வரும் சனிக்கிழமைக்குள் பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.